أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்துல் மலிக் கலிஃபாவாக பொறுப்பேற்ற பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பற்றியும், அவர் எப்படி அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடமிருந்து ஈராக்கை கைப்பற்றினார் என்பதை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இதுவரை நடந்த, அதாவது ஹிஜ்ரி 67ஆம் ஆண்டில் கூஃபா மீது தாக்குதல் நடத்தி முக்தார் கொல்லப்பட்டது வரை நடந்த கலவரங்கள், கிளர்ச்சிகள், படையெடுப்புகள் போன்றவற்றிற்கு பிறகு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் என்னென்ன இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஹிஜ்ரி 64ஆம் ஆண்டில் ஹிஜாஸ், ஈராக், கூஃபா, கொராசான், பஸ்ரா போன்ற பெரும்பாலான பகுதிகளில் உள்ள முஸ்லிம்கள் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களை கலிஃபாவாக ஏற்றுக்கொண்டதால் அந்த பகுதிகள் முழுவதும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. அதே ஆண்டின் ஆரம்பத்தில் எகிப்தும் பாலஸ்தீனும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பகுதிகளும் மற்றும் சிரியா முழுவதும் உமையா வம்சத்தார் கிலாபத்தின் கீழ் வந்துவிட்டன. ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டில் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சில பகுதிகளில் கிளர்ச்சிகள் நடந்தாலும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ள எந்த மாகாணமும் அவரது கைவிட்டு போகவில்லை. ஹிஜ்ரி 66ஆம் ஆண்டில் கூஃபாவும் யமாமா பகுதியும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் கைவிட்டு போய்விட்டது. முக்தார் கூஃபாவையும் நஜ்தி பின் அமர் என்பவர் யமாமா பகுதியையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள். அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு சிரியா, ஈராக் போன்ற பகுதிகள் மட்டுமே மிக முக்கியமானவைகளாக இருந்ததால சிறிய அளவு பரப்பளவு கொண்ட யமாமா பகுதியை திரும்ப பெற அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கவார்ஜியாக்கள் அவ்வப்போது கிளர்ச்சிகளில் ஈடுபட்டாலும் அவர்களை தலைதூக்க விடாமல் ஒடுக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 67ஆம் ஆண்டில் கூஃபா மீது தாக்குதல் நடத்தி முக்தார் கொல்லப்பட்டு இறுதியில் தான் இழந்த அந்த கூஃபாவை மறுபடியும் அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள். அதுபோல் முக்தாரின் மரணத்திற்கு பிறகு மோசுல் ஆளுநராக இருந்த இப்ராஹிம் பின் மாலிக் அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடம் சரணடைந்ததால் மோசுல் பகுதியும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது. இப்போ 5வது கலிஃபாவாக பொறுப்பேற்ற அப்துல் மலிக்கின் செயல்பாடுகளை பற்றி நாம சுருக்கமாக பார்ப்போம். ஹிஜ்ரி 65 ரமலான் மாதம் மர்வான் பின் ஹக்கமின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன் அப்துல் மலிக் தன்னுடைய 41வது வயதில் உமையாக்களின் 5வது கலிஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். ஹிஜ்ரி 67 முஹர்ரம் மாதத்தில் நடந்த உபைதுல்லா பின் ஜியாதின் மரணத்திற்கு பின் அப்துல் மலிக்கின் கவனம் ஈராக்கு பக்கம் திரும்புகிறது. அதன் முதல் கட்டமாக ஈராக்கின் எல்லை பகுதியில் உள்ள கத்கிசா என்ற நகரத்தின் மீது படையெடுக்க முடிவு செய்கிறார் அப்துல் மலிக். அதன்படி ஒரு பெரும் படையுடன் அமர் பின் சயீதையும் அழைத்துக் கொண்டு கர்கிசாவை நோக்கி புறப்படுகிறார் அப்துல் மலிக். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். மர்வான் பின் ஹக்கம் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மரணத்திற்கு பிறகு காலித் பின் யசீதும் அவருக்கு பின் அமர் பின் சயீதும் கலீஃபாவாக நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒப்புதலுடன் ஆட்சியாளரானார் மர்வான்.
இந்த அமர் பின் சயீத் என்பவர் உமையா வம்சத்தார்களுக்கிடையே மேன்மையும் மதிப்பு மிக்கவராகவும் அதிக பொருள் வசதி படைத்தவராகவும் இருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தை மீறி தனது வாரிசுகளான அப்துல் மலிக்கையும் அப்துல் அஜீஸையும் அடுத்த ஆட்சியாளர்களாக அறிவித்தார் மர்வான். இப்ப மர்வானுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அப்துல் மலிக் அமர் பின் சயீதின் மனதில் தன் மீது இருந்த வெறுப்பு மறையும் அளவிற்கு அவருக்கு ஏராளமான அன்பளிப்புகளை வழங்கி அவரை கண்ணியமாக நடத்தினார் அப்துல் மலிக். அதுபோல காலித் பின் யசீதை தன்னுடைய ஆலோசகராக ஆக்கி கொண்டதோடு தன்னுடைய மகள் ஆயிஷாவை அவளுக்கு மனமுடித்து கொடுத்தார் அப்துல் மலிக். இந்த நிலையில தான் கர்கிசா மீது படையெடுக்க அமர் பின் சயீதையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு படையுடன் புறப்படுகிறார் அப்துல் மலிக். இப்போ கர்கிசாவுக்கு செல்லும் வழியில ஏற்கனவே உறுதி அளித்தபடி அடுத்த ஆட்சியாளராக தன்னை நியமிக்க கூறி அமர் பின் சயீத் அப்துல் மலிக்கிடம் வற்புறுத்துகிறார். அதற்கான உறுதிமொழியை தரும்படியும் அப்துல் மலிக்கை கட்டாயப்படுத்துகிறார் அமர். ஆனால் அப்துல் மலிக் அமருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து விடுகிறார். அதனால தான் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவமரியாதை செய்யப்படுவதாகவும் உணர்ந்த அமர் பின் சயீத் பயணத்தின் போது தனக்கு ஒரு அவசரம் என்ற ஒரு போலியான சூழலை உருவாக்கி அங்கிருந்து நழுவி டமாஸ்கஸுக்கு திரும்பி விடுகிறார். டமாஸ்கஸில் அப்துல் மலிக்கின் பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருந்த அப்துல் ரஹ்மான் என்பவரை விரட்டிவிட்டு மக்களுக்கு பல சலுகைகளை அளிப்பதாக வாக்குறுதி அளித்து டமாஸ்கஸை கைப்பற்றி தனது ஆட்சியை அங்கே பிரகடனப்படுத்துகிறார் அமர் பின் சயீத். இந்த தகவலை அறிந்த அப்துல் மலிக் உடனடியாக டமாஸ்கஸுக்கு திரும்பி வந்து தன் ஆதரவாளர்களோடு முற்றுகையில் ஈடுபடுகிறார் அப்துல் மலிக். முற்றுகை நீண்ட காலம் நீடிக்கிறது. இதன் காரணத்தால் அப்துல் மலிக்கால் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. கடைசியில் டமாஸ்கஸ் மக்களின் வேண்டுகோள்களை ஏற்று ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு முன்வருகிறார் அப்துல் மலிக். அந்த உடன்படிக்கையின்படி அமர் பின் சயீத் டமாஸ்கஸை அப்துல் மலிக்கிடம் ஒப்படைக்கிறார். அதன் பிறகும் அமர் பின் சயீத் குறித்த ஒரு பய உணர்வு அப்துல் மலிக்கிடம் எப்பொழுதுமே இருந்து வந்தது. தன்னிடம் உள்ள பய உணர்வை போக்குவதற்காக ஒரு சூழ்ச்சி செய்கிறார் அப்துல் மலிக். அதன்படி அமரை தன் அரசவைக்கு வரவழைக்கிறார் அப்துல் மலிக். வழக்கம் போல் அமரும் அப்துல் மலிக்கின் அருகில் வந்து அமர்கிறார். இதை எதிர்பார்த்து ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த சிலர் அமர் பின் சயீதை சத்தம் ஏதும் வெளியே வராமல் கொலை செய்து விடுகிறார்கள். அமர் பின் சயீத் கொலை செய்யப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 69. அமர் கொலை செய்யப்பட்டதை அறிந்த அவரது சகோதரர் எஹியா என்பவர் 1000 பேருடன் சென்று அப்துல் மலிக்கின் அரண்மனையை முற்றுகையிடுகிறார். இப்போ அமர் பின் சயீதின் துண்டிக்கப்பட்ட தலையை அரண்மனையின் மேலே இருந்த அந்த கூட்டத்தை நோக்கி வீசி எறியப்படுகிறது. கூடவே பணத்தையும் அள்ளி வீசினார் அப்துல் மலிக். கூடியிருந்த மக்கள் அனைவரும் பணத்தை பொறுக்க தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது தனியாக விடப்பட்ட எஹியா கைது செய்யப்பட்டு பின்பு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போ பஸ்ரா கூஃபா பக்கம் வருவோம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவின் ஆளுநராக தன்னுடைய சகோதரன் முஸாப் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பஸ்ராவின் ஆளுநராக தன்னுடைய மகன் ஹம்சா பின் அப்துல்லாவையும் நியமித்திருந்தார் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்சாவின் செயல்பாடுகள் பஸ்ரா மக்களுக்கு திருப்தி இல்லாத காரணத்தினால ஹம்சாவை நீக்கிவிட்டு பஸ்ரா கூஃபா ஆகிய இரு பகுதிகளுக்கும் முஸாப் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ஆளுநராக நியமித்தார் அப்துல்லா பின் சுபைர் அவர்கள். இந்த சமயத்தில் தான் அமர் பின் சயீத் கொல்லப்பட்டதன் மூலம் உள்நாட்டு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்ட அப்துல் மலிக் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி பகுதிகளுக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆட்களை பாரசீகத்துக்கு அனுப்பி கவார்ஜியாக்களை கிளர்ச்சியில் ஈடுபட தூண்டுகிறார் அப்துல் மலிக். அதுபோல வேறு சிலரை கூஃபா பஸ்ரா பகுதிகளுக்கு அனுப்பி
அங்கு வாழக்கூடிய உமையா வம்சத்தினவரின் ஆதரவாளர்கள் மூலம் தனது சதி திட்டங்களை நிறைவேற்றுகிறார் அப்துல் மலிக். அதுபோல முஸாப் பின் ஜுபைர் அவர்களின் படை தலைவர்களுக்கு சில ரகசிய கடிதங்கள் அனுப்பி அவர்களை தன்வசப்படுத்த முயற்சி செய்கிறார் அப்துல் மலிக். இப்போ அப்துல் மலிக்கின் ஆட்கள் கூஃபாவிலும் பஸ்ராவிலும் ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஈரான் குராசான் பகுதிகளில் கவார்ஜியாக்களின் கிளர்ச்சிகளை ஒடுக்குவதற்காக பல அனுபவம் உள்ள படைத்தலைவர்களை முஸாப் பின் ஜுபைர் அவர்கள் கூஃபா பஸ்ராவிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவ்வாறாக ஆற்றல் மிக்கவர்களை தொலைவிடங்களுக்கு அனுப்பிய பிறகு கூஃபாவில் இப்ராஹிம் பின் மாலிக், பஸ்ராவில் அமர் பின் உபைதுல்லா இவர்கள் இருவர் மட்டுமே எஞ்சியிருக்காங்க. இவ்வாறாக அப்துல் மலிக் ஒருபுறம் போருக்கான முன் ஏற்பாடுகளையும் மறுபுறம் கூஃபா பஸ்ரா படை வீரர்களுக்கு இடையே புரட்சி செய்வதற்கான சதி வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இறுதியாக அப்துல் மலிக்கோடு ரகசிய தொடர்பு வைத்திருந்த கூஃபாவின் உயர்குடி மக்கள் இப்ப அப்துல் மலிக்கிற்கு கடிதங்கள் எழுதுறாங்க. நீங்கள் கூஃபாவின் மீது படையெடுக்கும் நேரம் வந்துவிட்டது, உடனடியாக படையோடு வாருங்கள் என்று அந்த கடிதங்களில் எழுதப்பட்டிருந்தது. இப்ப அப்துல் மலிக்கின் ஆலோசகர்கள் அந்த கடிதங்களை படித்துவிட்டு சொல்கிறார்கள், முன்பு உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி இந்த கூஃபா மக்கள் கடிதங்கள் அனுப்பி வைத்தார்களோ அதுபோல் அல்லவா இருக்கிறது இந்த கடிதங்களும், அவர்களை எந்த விதத்தில் நம்புவது என்று அப்துல் மலிக்கிடம் அந்த ஆலோசகர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அப்துல் மலிக், இமாம் உசைன் முற்றிலும் கூஃபாவை சார்ந்தே இருந்தார், நானும் பலம் வாய்ந்த படைகளும் செல்கிறேன், அதனால் அவர்களால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. நான் படைகளுடன் செல்வதால் தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் அப்துல் மலிக். இப்போ அப்துல் மலிக்கின் படைகள் கூஃபாவை நோக்கி போகும் பொழுது இந்த திடீர் படையெடுப்பை அறிந்து கொண்ட முஸாப் பின் ஜுபைர் அவர்கள் சற்று திகைத்து விட்டார். காரணம், பஸ்ராவில் இருந்த ஒரே படை தளபதியான அமர் பின் உபைதுல்லாவையும் கவார்ஜியாக்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு பாரசீகத்திற்கு அனுப்பியிருந்தார் முஸாப் பின் ஜுபைர். இப்போ இரு படையினரும் தைர் ஜதலீக் என்ற இடத்துல முகாம்களை அமைத்துக் கொள்கிறார்கள். முஸாப் பின் ஜுபைரின் படை எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. கடைசி நேரத்தில் பெரும்பாலான வீரர்கள் போருக்கு வர மறுத்து சில பொய்யான காரணங்களை சொல்லி வீடுகளிலே தங்கிவிட்டார்கள். வந்திருந்தவர்களிலும் பெரும்பாலோர் எதிரிகளோடு சேர தயாராக இருந்தார்கள். இப்போ போர் தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் எதிரணியினர் படைத்தளபதி இப்ராஹிம் பின் மாலிக்கை சூழ்ந்து கொள்கிறார்கள். இதனை அறிந்த முஸாப் பின் ஜுபைர் இப்ராஹிமிற்கு உதவ அத்தா பின் வரக்கா என்பவரை அனுப்புகிறார். ஆனால் அவர் ஏற்கனவே அப்துல் மலிக்கோடு ரகசிய உடன்பாடு வைத்திருந்ததால் களத்திலிருந்து தந்திரமாக விலகிக் கொண்டார். இப்போ எதிரிகளால் சூழப்பட்ட இப்ராஹிம் வீரத்தோடு பலரை கொன்று குவித்தாலும் இறுதியில் அவர் எதிரிகளால் கொல்லப்படுகிறார். இப்போ முஸாப் பின் ஜுபைர் அவர்கள் மற்ற படைத்தலைவர்களிடமும் வீரர்களிடமும் எதிரிகளை நோக்கி முன்னேறி சென்று தாக்கும்படி கூறுகிறார். ஆனால் அவர்கள் காதில் விழாதவர்கள் போல் இருந்து விட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே முன்னேறி சென்று எதிரிகளோடு மோதுகிறார்கள். கூஃபா மக்களுடைய இந்த செயல்பாடுகளை இப்போ பார்க்கும் பொழுது அவர்கள் இமாம் உசைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இழைத்த துரோகத்தை விடவும் தாண்டி இருந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியில் முஸாப் பின் ஜுபைரின் படை பின்வாங்குகிறது. இப்போ முஸாபை கொல்வது என்பது எதிரிகளுக்கு மிகவும் இலகுவான காரியமாக இருந்தாலும் அவர் கொல்லப்படுவதை அப்துல் மலிக் விரும்பவில்லை. அதனால முஸாபிற்கு ஒரு தகவல் அனுப்புகிறார் அப்துல் மலிக். போர் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது, நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறப் போவதில்லை, அதனால் நான் அளிக்கும் பாதுகாப்பையும் மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அப்துல் மலிக். போர்க்களத்தை விட்டு ஓடுவது என்பது குறைஷிகளின் ஏளன பேச்சுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். அதனால எதிரிகளை தாக்கி விட்டு மடிவதே சிறந்தது என்று எண்ணியவராக முஸாப் சொல்கிறார்,
அல்லாஹ்வின் பாதுகாவல் மட்டுமே எனக்கு போதுமானது என்று கூறிவிட்டு தன் படை வீரர்களை பார்க்கிறார் முஸஅப். அவர்கள் எதுவும் நடக்காதது போல் பாராமுகமாக இருக்கிறார்கள். இப்ப தன்னுடைய சொந்த படையை தனக்கு துரோகம் இழைப்பதை கண்ட முஸஅப் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். பிறகு நேராக முகாமுக்கு செல்கிறார்கள். தலையில் எண்ணெய் தேய்த்து உடலில் நறுமணம் பூசி வெளியே வந்து தன்னோடு இணைந்து கொண்ட 7 வீரர்களோடு சிரியா படை சிதறும் அளவிற்கு தாக்குகிறார்கள். இறுதியில முஸஅப் பின் சுபைர் அவர்களோடு அந்த 7 பேரும் கொல்லப்படுகிறார்கள். எதிரிகள் முஸஅப்பின் தலையை துண்டித்து டமாஸ்கஸுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே அதை மக்களின் பார்வைக்கு காட்சி பொருளாக வைக்க அப்துல் மலிக் கட்டளையிடுகிறார். ஆனால் அப்துல் மலிக்கின் மனைவியும் கலிஃபா யசீதுடைய மகளுமான அத்தீகா பின் யசீத் அதை தடுத்து அதை சுத்தப்படுத்தி புதைக்க ஏற்பாடு செய்தார். இவ்வாறாக ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு தைர் ஜதலீக் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு கர்பலா காட்சி அரங்கேறியது. அடுத்த கணமே போர்க்களத்திலேயே கூஃபா வீரர்களிடமிருந்து தனது கிலாபத்திற்கான வாக்குறுதியை பெற்றுக் கொள்கிறார் அப்துல் மலிக். அதன் பிறகு அவர் கூஃபாவின் அருகிலுள்ள தக்லா என்ற இடத்தில் 40 நாட்கள் தங்கியிருந்தார். கூஃபா மக்கள் தன்னுடைய அரசு மீது பற்று உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று உறுதி செய்த பின் அங்கிருந்து புறப்பட்டு கூஃபா நகருக்குள் நுழைகிறார் அப்துல் மலிக். நேராக அங்குள்ள ஜாமியா மஸ்ஜிதுக்கு சென்று அங்கு ஒரு பேருரை நிகழ்த்திவிட்டு மக்களுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கி அவர்களை மகிழ்ச்சியூட்டினார் அப்துல் மலிக். பிறகு அவர் பாரசீகம், குராசான், பஸ்ரா, அஹ்வாஸ் போன்ற பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து தனக்கு வாக்குறுதி பெறச் சொல்லி அந்தந்த ஆளுநர்களுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார் அப்துல் மலிக். கூஃபாவை கைவிட்டு போன பிறகு இப்போ வேறு மாற்று வழிகள் இல்லாததால் அந்தந்த ஆளுநர்கள் அனைவரும் அப்துல் மலிக்கின் கிலாபத்தை ஏற்றுக்கொண்டார். தனது சகோதரரான முஸஅப் பின் சுபைர் அவர்கள் நயவஞ்சகமாக கொல்லப்பட்ட விஷயம், அதுபோல ஈராக்கின் அனைத்து எல்லை பகுதிகளையும் அப்துல் மலிக் தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டார் என்ற தகவல்களையும் அறிந்து கொண்ட அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவாசிகள் அனைவரும் ஒன்று கூட்டி ஒரு பேருரை நிகழ்த்துகிறார். அதன் சாராம்சம், தனி ஒருவனாக இருந்தாலும் நேர்வழியில் நிற்பவனை எல்லாம் ஒருபோதும் இழிவுக்கு உள்ளாக்குவதில்லை என்பதையும், ஷைத்தானின் வழியில் செயல்படும் ஒருவனுக்கு எத்தனை ஆதரவாளர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஈராக்கியர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதையும் வெறும் நயவஞ்சகர்கள் என்பதையும் நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். கிலாபத்தை அவர்கள் அறுப்ப விலைக்கு விற்றுவிட்டார்கள். அல்லாஹ்வின் ஆணையாக அப்துல் மலிக்கின் முன்னோர்களான அபுல் ஆஷ் வம்சவழியினர் போல் நாங்கள் படுக்கையில் கிடந்து மரணிக்க மாட்டோம். அறியாமை காலத்திலும் சரி, இஸ்லாத்திற்கு பிறகும் சரி, அவர்களில் யாரும் போர்க்களத்தில் மாண்டதில்லை. நாங்கள் ஈட்டிகளாலும் வாட்களாலும் இறப்பதை வாழ்க்கை முறையாக கொண்டவர்கள். சகோதரர்களே, எச்சரிக்கையுடன் இருங்கள். தவறுகளுக்கும் வழிகேடர்களைப் போல நாமும் நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் அனைவருக்காகவும் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அப்துல்லா பின் சுபைர் அவர்கள். இவ்வாறாக ஹிஜாஸ் பகுதியை தவிர தன் கட்டுப்பாட்டில் இருந்த மீது எல்லா பகுதிகளையும் இழந்து நிற்கிறார் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அப்துல் மலிக் தன் அடுத்த இலக்காக இருந்த ஹிஜாஸ் பகுதிகளை எப்படி வெற்றி கொண்டார் என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.